வணக்கம் நண்பா. டைட்டில் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. என்ன ரீசன்னால வெளிநாட்டில் கழுவி ஊத்துறாங்க இந்த டொயோட்டா கம்பெனி கார்களை பற்றி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பேச போகிறோம். முதல்ல முக்கியமான விஷயம் என்னென்னா விட்டாரா வருது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டொயோட்டா கம்பெனிலையும் அர்பன் க்ரூசர் அப்படிங்கிற மாடலை ஈவியில் கொண்டு வர போகிறாங்க. ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்சஸ் எல்லாம் இல்லை, ஒரே மாதிரியான கார் தான். என்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத கார் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிய வரும். மேபி பார்த்தீங்கன்னா டிசைனில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம், மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பேட்டரி ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 49 கிலோவாட்டும் 61 கிலோவாட்டும் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ 49 கிலோவாட் பேட்டரி யூஸ் பண்ற கார்கள் எல்லாமே ஃப்ரண்ட் ஆக்சல் மவுண்டட் மோட்டரோட தான் வரும். இந்த மோட்டார் அதிகபட்சமா 144 பிஹெச்பி பவரும் 189 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அதே டைம்ல 61 கிலோவாட் பேட்டரியோட இன்னொரு வேரியன்ட் வருது இல்ல, 61 கிலோவாட். ஸோ அந்த 61 கிலோவாட்ல ஃப்ரண்ட்டுக்கு ஆல்ரெடி கொடுத்த மோட்டரை தான் யூஸ் பண்ண போறாங்க. ரியருக்கு பார்த்தோம்னா அதுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான மோட்டர் யூஸ் பண்றாங்க. 174 பிஹெச்பியும் 189 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் அது ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி அந்த மோட்டரை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு மோட்டரும் பார்த்தீங்கன்னா ஆல் வீல் டிரைவ் வந்து அதாவது ஹைரண்ட் மாடலில் வந்து அஷ்யூர் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த AWD அதாவது ஆல் வீல் டிரைவ் இந்த மோட்டர் இருக்கிற வேரியன்ட்ஸ் பார்த்தோம்னா மொத்தமாக 184 பிஹெச்பி பவரும் 300 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஏன்னா இதில் டியூல் மோட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, பேட்டரியும் எக்ஸ்ட்ரா. அது போக பார்த்தோம்னா ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னும் இதில் டீட்டெயிலாக பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் தம்ப்நெயில்ல போட்டிருந்தேன்ல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டொயோட்டா கம்பெனி இந்தியாவில் EVயை லான்ச் பண்றதுக்கு முன்னாடி ஃபாரின் மார்க்கெட்ல நிறைய கார்களை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கார்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நிறைய பேர் கொடுத்த ரிவ்யூஸ்ல பார்க்கும்போது பேட்டரி அந்த அளவுக்கு எஃபிஷியண்டா இல்லை அப்படிங்கறத தான் கிளைம் பண்றாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா, ஒவ்வொரு மாசத்துக்கும் குறையாம 20 மைல்ஸ் வரைக்கும் பேட்டரியோட எஸ்டிமேட்டட் ரேஞ்சில இருந்து குறையுது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட கிலோமீட்டர்ஸ்ல கணக்கு பண்ணும்போது 32 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பேட்டரியோட பேக்கப் வந்து ஒவ்வொரு தடவையும் குறையறதாவும், கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 months யூஸ் பண்ணும்போது 250 மைல்ஸ் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்த கார், எஸ்டிமேஷன் ரேஞ்சில் கொடுத்துட்டு இருந்த கார் 6 monthsக்கு அப்புறம் 180 மைல்ஸ் தான் இது வந்து அதிகபட்சமே ஃபுல் சார்ஜ் பண்ணவே கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பேட்டரியை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதையும் நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாரின் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டரி அப்படிங்கிறது பெரிய இஷ்யூவாகவே பார்க்கப்படுது. பட் இந்தியன் மார்க்கெட்டில் வரும்போது இது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கும் இன்னும் எக்ஸாக்டாக தெரியாது. ஒருவேளை டொயோட்டோ கார் அதுக்கப்புறம் இல்லைன்னா மாருதியிலிருந்து வர விட்டாரா இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் பிளாட்ஃபார்மை தான் ஷேர் பண்ண போறாங்க. என்ன டிஃபரன்சஸ் கண்டிப்பாக இருக்கும், பட் மேஜரான டிஃபரன்சஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பேட்டரிலையும் மோட்டர்லையும் மேஜரான டிஃபரன்ஸ் இருக்காது. அதே தான் யூஸ் பண்ண போறாங்க போத் கம்பெனியும். பட் கஸ்டமர் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கார் வந்தோடனே அர்ஜென்ட்டாக எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 1 year 1.5 year வெயிட் பண்ணிட்டு அதோட பெர்ஃபார்மன்ஸ் இந்தியன் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது, கஸ்டமர்ஸோட ரிவ்யூ வந்து எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினா கொஞ்சம் நல்லது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் ரிவ்யூவில் பார்த்துருந்த கார் வந்து டொயோட்டாவோட BZ4X அப்படிங்கிற மாடல். ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் லிட்ரலி பார்த்தீங்கன்னா டொயோட்டா வந்து ஒரே மாதிரியான பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகமும் இல்லை. பட் இந்தியன் மார்க்கெட்டுக்காக ஸ்பெஷலாக ஏதாவது கொண்டு வந்து இந்த ப்ராப்ளமை ஷார்ட் அவுட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. நான் சொல்ல வர்றது கஸ்டமர்ஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் தான், அவசரப்பட வேண்டாம். ஏன்னா ஃபாரின் மார்க்கெட்லேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை சில பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊர்லேயும் வந்துட்டு சில பேர் வந்து இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணால் நல்லா இருக்காது இல்லை. ஸோ வெயிட் பண்ணி கார் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். உங்களுக்கு இதை பற்றி என்ன ஒப்பீனியன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா.